இந்த கதை 12 வயது சிறுமி கவிதாவின் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோகங்களையும் அவளது மன உறுதியையும் பற்றியது. தாயின் இழப்பும் புதிய உறவும். கவிதா ஒரு அழகான சுறுசுறுப்பான சிறுமி. அவளது உலகம் அவளது அம்மாவும் அப்பாவும் தான். ஆனால் கவிதாவுக்கு 7 வயதாக இருந்தபோது எதிர்பாராத ஒரு விபத்தில் அவளது அம்மா இறந்து போனார். கவிதாவின் தந்தை சந்திரன் மனைவியின் இழப்பால் மிகுந்த துயரத்தில் இருந்தாலும் மகளின் எதிர்காலத்திற்காக மீண்டும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார். 1 வருடம் கழித்து சந்திரன் தனது அலுவலகத்தில் வேலை செய்யும் மாலாவை மணந்தார். மாலா பார்ப்பதற்கு மிகவும் அன்பானவளாகவும் இனிமையாக பேசுபவளாகவும் இருந்தார். ஆரம்பத்தில் கவிதாவும் அவளிடம் நெருங்க முயன்றாள். ஆனால் விரைவில் மாலாவின் உண்மையான குணம் வெளிவரத் தொடங்கியது. மாறிப்போன வீடு. மாலாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு கவிதா மீதான அவரது பாசம் முற்றிலுமாக மறைந்தது. சந்திரன் அலுவலகம் சென்று பிறகு வீடு கவிதாவுக்கு ஒரு சிறையாக மாறியது. காலை எழுந்தவுடன் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் கவிதா தான் செய்ய வேண்டும். மாலாவின் மகளுக்கு செய்ய வேண்டிய வேலைகளையும் கவிதா தான் பார்க்க வேண்டும். சிறு தவறு நேர்ந்தாலும் மாலாவின் கடுமையான சொற்களால் அவள் தாக்கப்படுவாள். கவிதாவுக்கு சரியான நேரத்திற்கு சாப்பாடு கிடைக்காது. மற்றவர்கள் சாப்பிட்ட பிறகு மீதமுள்ளதை தான் உண்ண வேண்டும். பல நாட்கள் வெறும் பழைய சாதமா அல்லது தண்ணீரால் நீர்க்கப்பட்ட ரசமோ தான் அவளுக்கு உணவாகும். கவிதா படிப்பில் மிகவும் கெட்டிக்காரி. ஆனால் மாலா அவளை படிக்க விடவில்லை. வீட்டு வேலைகளை முடிக்காமல் எங்கே புத்தகம் தேடுகிறாய் என்று சொல்லி அவளது புத்தகங்களை பறித்து மறைத்து விடுவார். இரவில் எல்லோரும் தூங்கிய பிறகு அவள் ஒளிந்து கொண்டு படிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சந்திரனிடம் மாலாவை எப்போதும் மிகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசுவார். கவிதா ஏதாவது புகார் சொன்னால் நீ பொய் சொல்கிறாய், மாலா உன்னை எவ்வளவு அன்பாக பார்த்து கொள்கிறாள் என்று சந்திரன் மாலாவை நம்பி கவிதாவை கடித்துக் கொள்வார். தந்தையின் இந்த நிலைப்பாடு கவிதாவை மேலும் தனிமைப்படுத்தியது. ஒரு நாள் மாலா கவிதாவின் கையில் சூடான கரண்டியால் சுட்டுவிட்டார். காரணம், அவர் வைத்திருந்த முக்கியமான நகை காணாமல் போனது. உண்மையில் மாலாவின் மகள் விளையாட்டாக அதை மறைத்து விட்டாள். சந்திரன் திரும்பி வந்தபோது கவிதாவின் கையில் இருந்த காயத்தை கண்டும் காணாதது போல் சென்று விட்டார். அந்த நாள் இரவு கவிதா தன் தாயின் புகைப்படத்தை பார்த்தவாறு அழுதாள். அவ்வப்போது அவள் ஒரு முடிவெடுத்தாள். நான் அழுவதாலோ பயப்படுவதாலோ இந்த நிலை மாறப்போவதில்லை. நான் என் அம்மாவை போல் தைரியமாக இருக்க வேண்டும். என் படிப்பை விடாமல் தொடர வேண்டும். இதுதான் என் வலிமை. அதன் பிறகு கவிதா தனது நிலையை மாற்றிக்கொண்டாள். வீட்டில் உள்ள வேலைகளை மின்னல் வேகத்தில் முடித்துவிட்டு மாலா இல்லாத சமயங்களில் முழு மூச்சாக படிக்க ஆரம்பித்தாள். மாலா எப்போ பேசினாலும் அவள் முகத்தில் பயத்தை காட்டாமல் அமைதியாக புன்னகையுடன் வேலைகளை செய்தாள். இது மாலாவை மேலும் எரிச்சலூட்டினாள். கவிதா மீது குற்றம் சாட்ட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. கவிதா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவளுக்கு கடும் காய்ச்சல் வந்தது. மாலா அவளை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லவில்லை. சும்மா நாடகம் போடுகிறாள் என்று சொல்லி அவளை வேலை செய்ய வற்புறுத்தினார். அன்று கவிதா தனது பள்ளி நண்பர்களுடன் சேர்ந்து படிப்பதற்காக வீட்டின் வெளியே காத்திருந்தாள். மாலா கவிதாவுக்கு தெரியாமல் சமையலறையிலிருந்து ஒரு பெரிய குவளையில் சுடுநீரை கொண்டு வந்து இவள் சும்மா நடிக்கிறாள் என்று சத்தமிட்டு கவிதாவின் கையில் ஊற்ற முயன்றாள். அந்த நேரத்தில் அலுவலக வேலையை முடித்துவிட்டு எதிர்பாராத விதமாக வீட்டுக்கு வந்த சந்திரன் மாலா செய்ததை சற்றும் எதிர்பாராமல் நேரில் பார்த்தார். மாலா சந்திரனை கண்டதும் அதிர்ச்சி அடைந்து கவிதா மீது நீரை ஊற்றாமல் குவளையை தழுவ விட்டார். சந்திரன், மாலா நீ என்ன செய்ய முயன்றாய்? கவிதா காய்ச்சலில் இருக்கிறாள். நீ ஏன் இப்படி செய்கிறாய்? மாலா, இல்லை, நான் அவளுக்கு சூடான பாலை கொடுக்க வந்தேன். அவள் திடீரென்று என் கையில் மோதிவிட்டாள். கவிதா அழுகையுடன், அப்பா இது உண்மையில்லை, என்னை மன்னித்து விடுங்கள். சித்தி என்னை கொடுமைப்படுத்துவது உண்மைதான். நான் பொய் சொல்லவில்லை. சந்திரன் அன்றுதான் தனது மகளின் கைகள் கால்களில் இருந்த பழைய தழும்புகளையும் சுட்டு காயங்களையும் உற்று பார்த்தார். மாலாவின் கண்கள் அச்சத்தில் இருந்தது. அவர் பல நாட்களாக மகளை நம்பாமல் இருந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அப்போதுதான் உணர்ந்தான். அவமானம் மற்றும் குற்ற உணர்ச்சியில் சந்திரன் தலையை கவிழ்ந்தார். சந்திரன் அன்றிரவே மாலாவை வீட்டிலிருந்து வெளியேறச் சொன்னார். அவர் தனது மகளிடம் மன்னிப்பு கேட்டார். சந்திரன், என்னை மன்னித்துவிடு கவிதா. நான் ஒரு மோசமான தந்தை. உன்னை நம்பாமல் உனக்கு இந்த நிலை வர காரணமாகி விட்டேன். நீ இனி கவலைப்பட வேண்டும். நாம் இருவரும் மீண்டும் பழையபடி மகிழ்ச்சியாக வாழ்வோம். உனது படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்து. தனது தந்தையின் மாற்றத்தைக் கண்டு ஆறுதல் அடைந்தாள். சித்தியின் கொடுமைகளிலிருந்து விடுதலை பெற்று அவள் மீண்டும் தன் தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்தாள். கவிதா அந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் மாநில அளவில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றாள். தனது வாழ்க்கையில் சித்தியின் கொடுமையால் கிடைத்த வலி அவளுக்கு மேலும் உறுதியை அலட்சியத்தையும் கொடுத்தது. அவள் ஒரு பெரிய அதிகாரியாக தான் பட்ட துன்பங்களைப் போல் வேறு எந்த குழந்தையும் துன்பப்படக்கூடாது என்று சபதம் எடுத்துக்கொண்டாள். சித்திய கொடுமையின் சுவடுகள் அவளது உடலில் அவளது மனதின் வலிமை புதிய நம்பிக்கையுடன் பிரகாசித்தது.